வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ராஜாவின் இன்ப நிலவே எபிசோட் 24. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த பழைய பஞ்சாலை குடோனின் காற்றில் பாசி பிடித்து போன சாக்கடை மனமும் எலிமருந்து நொடியும் கலந்து வீசியது. வெளிச்சம் பரவ மறுத்த இருட்டுக்குள் சௌமியாவின் கைகளும் கால்களும் தடினமான சணல் கயிற்றால் நாற்காலியோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்தன. கட்டப்பட்ட கட்டுகளின் வலியை காட்டிலும் அவள் மனதில் பரவியிருந்த பயம் அவளது உடலை நடுங்க வைத்தது. என்ன விடுங்கடா, யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று அவள் கத்திய கத்தல் அந்த பிரம்மாண்டமான குடோனில் வெற்றுச் சுவர்களில் எதிரொலித்து அவளுக்கே அச்சத்தை கூட்டியது. அப்போது தூரத்தில் ஒரு செங்கல் சுவரின் நிழலில் இருந்து மெதுவாக அடிமேல் அடி வைத்து ஒரு உருவம் வெளியே வந்தது. அரைகுறை வெளிச்சத்தில் அவனது முகம் தெளிவானதும் சௌமியாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. விக்ரம், திலீபனின் கம்பெனி ரகசியங்களை திருட பார்த்து போலீஸில் மாட்டி ஜாமீனில் வந்த அதே விக்ரம். அவனது முகத்தில் பழைய கோபமும் பழிவாங்கும் வெறியும் தாண்டவமாடின. மெதுவாக சௌமியாவின் அருகில் வந்தவன் அவளது தாடையை பலமாக பற்றி உயர்த்தினான். என்றி சௌமியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பினப்போ உங்க 2 பேருக்கும் சிரிப்பா இருந்துச்சுல. இந்த விக்ரம் யாருன்னு இப்போ புரியுதா? உன் ஆளு திலீபனோட 100 கோடி கிளைண்ட் ஃபைல் இப்போ ஏன் கையில். இந்த ஃபைல் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கிளைண்ட்டுக்கு போகலன்னா அவனோட மொத்த கம்பெனியும் ரோட்டுக்கு வந்துடும். விக்ரம் வெறி பிடித்தவன் போல் சிரித்தான். சௌமியா வலி தாங்க முடியாமல் கத்தினாலும் தன் பார்வையில் உறுதியை காட்டினாள். நீ என்ன வேணாலும் பண்ணு விக்ரம், ஆனா திலீபன் உன்னை சும்மா விட மாட்டார். நீ திரும்ப கம்பெனில தான் போற. அப்படியா என்று உறக்கச் சிரித்தபடி இருட்டிலிருந்து மற்றொரு பெண் உருவம் வெளிப்பட்டது. கையில் கச்சிதமான ஒப்பனையோடும் உதட்டில் நயவஞ்சக சிரிப்போடும் நடந்து வந்தவளை பார்த்ததும் சௌமியாவின் ரத்தம் உறைந்து போனது. அது பார்வதி. என்ன சௌமி, அதிர்ச்சியா இருக்கா? எதிர்க்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க தெரியுமா என்று சௌமியாவின் கன்னத்தை செல்லமாக தட்டுவது போல் பலமாக அடித்தாள் பார்வதி. நானும் விக்ரமும் சேர்ந்துதான் இந்த ஆட்டத்தையே ஆரம்பிச்சோம். அந்த லாரி ஆக்சிடென்ட்ல சுரேஷ் செத்துருப்பான். நல்ல வேலையா பொழைச்சிட்டான். ஆனா அவங்கிட்ட இருந்த ஆதாரத்தை நான் அழிச்சிட்டேன். இப்போ உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. இன்னும் 2 நாள்ல இந்த விக்ரம் உன்னை தாலி கட்டி பொண்டாட்டியா ஆக்கிப்பான். அதே நேரத்துல சௌமியா ஓடி போயிட்டான்னு நம்ப வைக்கப்பட்டு அனாதையா நிக்கிற திலீபனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். திலீபன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நஞ்சை கக்கினாள் பார்வதி. அதே குடோனின் மற்றொரு மூலையில் சுவரோரம் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தான் சுரேஷ். தலையில் ஆக்சிடென்ட் கட்டு, கையில் குளுக்கோஸ் ஏறிய காயங்களின் வலி என அனைத்தும் ஒரு புறம் இருக்க, அவன் கண்ணெதிரே அவனது காதலி சுவாதியை விக்ரமின் ஆட்கள் மிரட்டி கொண்டிருந்தனர். விக்ரம் ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து சுவாதியின் கழுத்தில் வைத்தான். சுவாதி பயத்தில் விம்மி விம்மி அழுதாள். டே சுரேஷ், ஒழுங்கா அந்த சௌமியாவை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, இல்லைன்னா இவ கழுத்துல இந்த கத்தி இறங்கிடும் என்று விக்ரம் மிரட்டினான். வேணா விக்ரம், அவளை எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு விட்டுடு என்று சுரேஷ் சங்கிலியை அறுத்து போராடி கத்தினான். அவனது கைகளில் இருந்து ரத்தம் கசிந்தது. சுவாதி அழுகையை அடக்கி கொண்டு சௌமியாவையும் சுரேஷையும் பார்த்தாள். சுரேஷ், இவங்க நம்மளை என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா திலீப் சாருக்கு சௌமியாவுக்கும் துரோகம் பண்ணிடாதீங்க என்றாள். ஆனால் சுவாதியின் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த சௌமியா, சுவாதி, இப்போதைக்கு அவங்க சொல்றதை கேளு, திலீபன் கண்டிப்பா நம்மளை காப்பாத்த வருவாரு என்று கதறினாள். மறுபுறம் சென்னை மாநகர காவல்துறையின் ரகசிய புலனாய்வு பிரிவில் திலீபனும் அவனது நண்பன் இன்ஸ்பெக்டர் ஆதியும் தீவிர யோசனையில் இருந்தனர். மேம்பாலத்தின் கீழே உடைந்த நிலையில் கிடந்த சௌமியாவின் மொபைல் போனை ஆதி தன் சைபர் டீமிடம் கொடுத்திருந்தான். ஆதி, சௌமியாக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா என்று திலீபன் கண்ணீர் விட்டு உடைந்தான். ரிலாக்ஸ் திலீப், உணர்ச்சி வசப்படாத. அந்த மேம்பாலத்தை சுத்தி இருந்த 3 சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் ஆய்வு பண்ணியாச்சு. சௌமியாவை கடத்தினது ஒரு கருப்பு நிற டாடா சுமோ வேன். அந்த வேனோட நம்பர் பிளேட் டூப்ளிகேட். ஆனா அந்த வேன் கடைசியா செங்கல்பட்டு டோல்கேட்டை தான் தாண்டி போனது சிசிடிவியில் பதிவாகியிருக்கு.
என்றான் ஆதி. அப்போது திலீபன் வாட்ஸ்அப்பிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. மருத்துவமனையிலிருந்து சுரேஷும் சுவாதியும் திடீரென கடத்தப்பட்ட சிசிடிவி காட்சி அது. திலீபனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. இது கண்டிப்பா அந்த பார்வதியும் விக்ரமும் சேர்ந்து போடுற பிளான் தான் ஆதி. பார்வதி என்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்கிற சாக்குல என் கவனம் முழுக்க அவ மேல இருக்கணும்னு நினைக்கிறா. நம்ம அவங்களுக்கு தெரியாம காய நகர்த்தணும். பார்வதி நினைத்தது போல திலீபன் திருமண மேடைக்கு செல்ல ஒப்புக்கொள்ள வேண்டும். திலீபனின் கவனம் திருமணத்தில் இருக்கும்போது விக்ரமும் பார்வதியும் கவனக்குறைவாக இருப்பார்கள். அந்த சமயத்தில் ஆதியின் சிறப்பு படை செங்கல்பட்டு பழைய குடோனை முற்றுகையிடும். மறுநாள் காலை தேவராஜன் வீடு மணமக்களின் வருகைக்காக கோலாகலமாக தயாராகி கொண்டிருந்தது. பார்வதி பட்டுச்சேலையில் சகல ஆபரணங்களையும் பூட்டிக்கொண்டு ஜெயித்துவிட்ட மிடுக்கோடு வலம் வந்தாள். அவளது மனதில் இன்றோடு திலீபன் எனக்கு சொந்தம், சௌமியா சாம்பல் என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் மணமகன் அறையில் திலீபனின் நிலை வேறு. பட்டு வேட்டி சட்டையில் அமர்ந்திருந்த அவனது உடம்பில் ரத்தம் கொதித்து கொண்டிருந்தது. அவனது வலது காதில் கூந்தலால் மறைக்கப்பட்டு மிக சிறிய அளவிலான இயர்போன் பொருத்தப்பட்டிருந்தது. அவனது கைகள் நடுங்கின. நெஞ்சில் சௌமியாவை பற்றிய பயமும் பார்வதியின் மீதான வெறியும் மோதிக்கொண்டன. அப்போது இயர்போனில் ஆதியின் குரல் மெலிதாக கேட்டது. திலீப், கேக்குதா? நாங்க கமாண்டோ டீமோட செங்கல்பட்டு பழைய குடோனை சுத்தி வளைச்சிட்டோம். உள்ள விக்ரம் அவன் ஆளுங்க 3 பேரு ஆயுதங்களோட இருக்காங்க. சௌமியா, சுரேஷ், வாதி 3 பேரையும் ஒரே தூண்ல கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அவசரப்பட்டு உள்ள நுழைஞ்சா அவங்களுக்கு ஆபத்து. நீ மேடைக்கு போ திலீப். பார்வதியோட கவனம் முழுசா உன் மேல இருக்கட்டும். திலீபன் கண்ணாடியை பார்த்தான். தன் கோபத்தை மறைத்து கொண்டு புன்னகையை வரவழைத்தான். மெல்ல நடை நடந்து திருமண மேடையை நோக்கி வந்தான். அவன் மேடையில் அமர்ந்த சில நிமிடங்களில் நயவஞ்சக சிரிப்போடு பார்வதி அவனுக்கு அருகில் வந்து அமர்ந்தாள். கெட்டிமேள சத்தம் முழங்க ஐயர் மந்திரங்களை ஓதத் தொடங்கினார். பார்வதி திலீபனின் காதருகே குனிந்து, என்ன திலீப், சௌமியாவை இன்னும் தேடிட்டு இருக்கியா? அவ உன்னை விட்டு ஓடிட்டான்னு இப்போவாச்சும் புரியுதா? இனி நான் மட்டும்தான் உனக்கு என்று விஷத்தனமாக கிசுகிசுத்தான். திலீபன் தன் பற்களை நர்நர்வென கடித்தபடி பார்வதியை திரும்பி பார்த்தான். அவனது கண்கள் அனலாய் குதித்தன. அவளது காதருகே சென்று, பார்வதி, ஆட்டத்தோட கிளைமேக்ஸ் இப்போதான் ஆரம்பமாகுது என்று நஞ்சாக புன்னகைத்தான். அதே வினாடி செங்கல்பட்டு குடனின் வாசலில் துப்பாக்கிகளோடு நின்றிருந்த ஆதியின் டீம் கதவை ஓங்கி உடைத்து உள்ளே பாய்ந்தது. செங்கல்பட்டு பழங்கால பஞ்சாலை குடோனின் உள்காற்றில் மரண பயமும் வஞ்சகமும் கலந்து வீசிக்கொண்டிருந்தது. அங்கே சுவரோரம் பிணைக்கப்பட்டிருந்த சௌமியா, சுரேஷ் மற்றும் சுவாதியின் கண்கள் கதவை நோக்கியே நிலைத்திருந்தன. விக்ரம் தன் கையில் இருந்த மஞ்சள் கயிற்று தாலியை இறுக்கமாக பற்றியபடி நஞ்சு சிரிப்புடன் சௌமியாவை நெருங்கினான். என்னுடைய சௌமியா, உன் ஆளு திலீபன் இந்நேரம் கல்யாண மேடையில பார்வதி கழுத்துல தாலியை கட்டியிருப்பான். உன்னை காப்பாத்த இனி யாருமே வரப்போறதில்ல. ஒழுங்கா கழுத்த நீட்டு என்று விக்ரம் கத்தியவாறு அவள் அருகில் வந்தான். சௌமியா தன் முகம் முழுவதிலும் வழிந்த வியர்வையையும் தாண்டி உறுதியான பார்வையோடு அவனை எதிர்கொண்டாள். விக்ரம், திலீபனோட அன்பும் நம்பிக்கையும் உன்ன மாதிரி ஒரு அசிங்கமான எண்ணம் கொண்டவனால என்னைக்குமே அழிக்க முடியாதுடா என்று உரக்க கூறினாள். அதே வினாடி டப்டம் என்று பேர் இரைச்சலுடன் குடோனின் பிரம்மாண்டமான இரும்பு கதவு உடைந்து நொறுங்கியது. தூசி மண்டலத்திற்கு நடுவே இன்ஸ்பெக்டர் ஆதியின் தலைமையிலான துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ படை புயலென உள்ளே பாய்ந்தது. ஹேண்ட்ஸ்அப், யாரும் அசையக்கூடாது, நகர்ந்தா ஒரே சுடுதான். ஆதியின் குரல் அந்த வெற்று சுவர்களில் அடிபோல் எதிரொலித்தது. விக்ரம் திடுக்கிட்டு பின்வாங்குவதற்குள் ஆதியின் படை அவனது கூலிப்படையினரை நொடி பொழுதில் மடக்க பிடித்து தரையில் சாய்த்தது. தப்பி ஓட முயன்ற விக்ரமை ஆதி தன் புட்ஸ் கால்களால் ஓங்கி உதைத்து தரையில் வீழ்த்தி சடசடவென விலங்கிலிட்டான். இனிமே உனக்கு ஜாமீனும் கிடையாது, வெளிக்காற்றும் கிடையாது விக்ரம் என்று உருமிய ஆதி உடனடியாக சௌமியா, சுரேஷ் மற்றும் சுவாதியின் கட்டுகளை அவிழ்க்கச் சொன்னான். கட்டுகள் அவிழ்ந்ததும் சுவாதியும் சௌமியாவும் கட்டியணைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். சுரேஷ் தன் தலையில் இருந்த காயத்தின் வலியையும் பொருட்படுத்தாமல், சார்,
சௌமியாவையும் சுவாதியும் முதல்ல பத்திரமா கூட்டிட்டு போங்க, திலீப் சாருக்கு விஷயம் தெரியணும் என்றான் பதற்றத்துடன். ஆதி புன்னகையோடு, கவலைப்படாதீங்க சுரேஷ், திலீப் அங்க எல்லாரையும் தன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டான், வாங்க நம்ம உடனே கல்யாண மண்டபத்துக்கு போகலாம் என்றான். அங்கே திலீபனின் இல்லத்தில் நிலவிய மயான அமைதியை ராஜசேகரின் குரல் பிளந்து கொண்டிருந்தது. பார்வதியும் அவளது தாயாரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க, பார்வதியின் தந்தை, என்ன பேசுறீங்க ராஜசேகர், கல்யாண நேரத்துல இப்படி பேசி என் பொண்ணோட வாழ்க்கைய வீணாக்கிடாதீங்க என்று சத்தமிட்டார். ராஜசேகர் தன் கைபேசியை எடுத்து அதில் பதிவாகியிருந்த ஒளிப்பதிவை உரக்க போட்டார். அதில் பார்வதி தன் தாயாரிடம் பேசிய நச்சு வார்த்தைகள் தெல்ல தெளிவாக கேட்டன. அம்மா, அந்த சௌமியாவும் சுரேஷும் விக்ரம் வழியே அழிச்சாச்சு. இன்னைக்கு திலீப் காலையில தாலி கட்டிட்டா இந்த மொத்த சொத்தும் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் திலீப்பனை என் வழிக்கு கொண்டு வர்றது எனக்கு ஈஸியான வேலை. ஒளிப்பதிவு முடிந்ததும் மண்டபத்தில் இருந்த சொந்தங்கள் அனைவரும் அருவெருப்போடு பார்வதியை பார்த்தனர். பார்வதியின் அப்பா தன் மகளை பார்த்து தலைகுனிந்து நின்றார். பார்வதி, பணத்துக்காகவாடி இவ்வளவு கீழ்த்தனமா இறங்குன என்று அவர் குரல் உடைந்தபோது பார்வதியின் முகத்தில் இருந்த போலி முகமூடி கழன்று விழுந்தது. அவளது கண்கள் கோபத்திலும் பழிவாங்கும் வெறியிலும் சிவந்தன. ஆமாண்டா, நான் பணத்துக்காக தான் ஆசைப்பட்டேன். திலீப்பன் எனக்கு மட்டும்தான் சொந்தன்னு நினைச்சேன். ஆனா அந்த அநாத சௌமியா வந்து என் கனவு எல்லாத்தையும் கெடுத்துட்டா. எனக்கு கிடைக்காத திலீப்பன் இந்த உலகத்துல வேறு யாருக்குமே கிடைக்க கூடாது என்று பித்து பிடித்தவள் போல் கத்தினாள். அதே நேரத்தில் மண்டபத்தின் நுழைவாயிலில் சைரன் சத்தத்துடன் காவல்துறை வாகனங்கள் வந்து நின்றன. அதிலிருந்து சௌமியா, சுரேஷ், சுவாதி மூவரும் ஆதியுடன் உள்ளே நுழைந்தனர். சௌமியாவை கண்டதும் திலீபனின் கண்கள் கலங்கின. சௌமியா என்று அலறியபடி மேடையை விட்டு இறங்கி ஓடி வந்து அவளை கட்டியணைத்து கொண்டான். சௌமியாவும் தன் பயங்களையெல்லாம் மறந்து திலீபனின் நெஞ்சில் சாய்ந்து அழுது தீர்த்தாள். இந்த காட்சியை கண்ட பார்வதிக்கு மூளை நரம்புகள் வெடிப்பது போல் இருந்தது. இல்ல, இது நடக்கக்கூடாது, நீ செத்து போடி என்று கத்தியவாறு அங்கே பழங்கள் நறுக்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த கூர்மையான கத்தியை கையில் எடுத்தாள். பார்வதி மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து திலீபனை கட்டி அணைத்திருந்த சௌமியாவின் முதுகில் குத்த ஓங்கி வந்தாள். திலீப், ஜாக்கிரத என்று ராஜசேகர் அலறினார். கத்தி சௌமியாவின் உடலை தொடுவதற்கு சில அங்குலங்களிலே இருந்த நிலையில் அடுத்து என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.